So, good evening, all. My screen is visible, right? Yes. Okay, so 50 questions எத்தனை questions முடிச்சிருக்கீங்க? Okay. So, கௌரு பிரபு இருக்கீங்களா? I'm audible, right? One second இருங்க. So, பிரபு அவைலபிளா இருக்கீங்களா இங்க? Hi Gayatri, Prabhu present. Okay, 50 questions எத்தனை முடிச்சிருக்கீங்க? நேற்று கொடுத்த அசைன்மெண்ட் கொஷின்ஸ்லாம் முடிச்சிட்டிங்களா? ஹலோ, இல்லை காயத்ரி, நான் ஸ்டார்ட் பண்ணணும். எப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கீங்க? இல்லை இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க்கில் கொஞ்சம் ரொம்ப டைட்டான ஒர்க்கு தான். இன்னைக்கு ஈவினிங் நைட் தான் ஸ்டார்ட் பண்ணோம் காயத்ரி. ஓகே. அதான் சரி. சபரிநாதன் இருக்கீங்களா? மதன், கௌதம், அந்த 50 questions so next Monica present. so 50 questions எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 18 முடிச்சிருக்கேன். so நேத்து கொடுத்த அசைன்மெண்ட் கொஷின்ஸ் அது 2-3 தான் மேம் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நைட் முடிச்சிருக்கேன். ஓகே. நிவேதிதா இருக்கீங்களா? நிவேதிதா இல்ல. ஸ்டெஃபின் இருக்கீங்களா? நான் இருக்கேன். எல்லா நோட்ஸும் ஓபன் பண்ணி என்ன கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்க இதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அசைன்மெண்ட்குள்ள. ஓகேவா? ஏன்னா நீங்க லேட்டா தான் ஜாயின் பண்ணீங்க. ஸோ இந்த கிளாஸஸ்லாம் என்ன போயிருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. அதுல ஏதாச்சும் டவுட்ஸ்னா நீங்க எனக்கு பின் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே ஓகே. ரேவந்த் இருக்கீங்களா? இருக்கேன் கைஸ். ஓகே. நீங்க எத்தனை क्वेश्चंस முடிச்சிருக்கீங்க?
அந்த அந்த லிஸ்ட் ஆஃப் 50 கொஸ்டின்ஸ்ல இருந்து அரௌண்ட் 14 பிளஸ் முடிச்சிருக்கேன். நாலுல இருந்து லீவ் தான், நான் இந்த வீக் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கார்த்திக் இருக்கீங்களா? கார்த்திக். ஹலோ திவ்யா. ஹலோ யா காயத்ரி. 50 கொஸ்டின்ஸ்ல எவ்வளோ முடிச்சிருக்கீங்க? 10 முடிஞ்சிருக்கு. ஓகே. as soon as possible. ஸோ நெக்ஸ்ட் மோகன் ராஜ். எவ்வளோ? சச்சின் குமார். சச்சின் இருக்கீங்களா? நீங்க எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? ஓகே. பூமதி இருக்கீங்களா? எஸ் காயத்ரி. நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ் முடிச்சிருக்கீங்க? ஒரு 15 கொஸ்டின்ஸ் முடிச்சிருக்கேன் காயத்ரி. ஓகே. கலைச்செல்வி. 20 கொஸ்டின்ஸ் தான் முடிச்சிருக்கேன். இன்னும் நான் எதுவும் ஸ்டார்ட் பண்ணல. அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 4 கொஸ்டின்ஸ் முடிச்சிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் மனோஜ் குமார். ஒரு செட்டு அசைன்மெண்ட் கொஸ்டின் முடிச்சிருக்காங்க. இது ஒரு 15 பக்கம் படிக்கணும். அபிராமி. எஸ் காயத்ரி. நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க? 20 கொஸ்டின்ஸ். ஓகே. சச்சின் குமார், சாரி சசிகுமார். நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ் முடிச்சிருக்கீங்க? 20 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருக்கு. ஓகே. மணிமாறன். பிரசன் காயத்ரி. காயத்ரி 17 முடிச்சிருக்கேன். பட் அசைன்மெண்ட் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இன்னைக்கு நேத்து கொடுத்தது. சரி, அதையும் parallel-ஆ பண்ணுங்க. ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் ராஜலட்சுமி இருக்கீங்களா? நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ் முடிச்சிருக்கீங்க? உங்களுக்கு அந்த இஷ்யூ இருக்கு இல்லையா, ஆரக்கிள் இன்ஸ்டால் பண்றது. ஸோ உங்களால ஆரக்கிள் இன்ஸ்டால் பண்ண முடியலன்னா நீங்க லைவ் ஆரக்கிள் எஸ்கியூஎல் சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் கம்பைலர்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ அதை வேணா லாகின் பண்ணி கூட நீங்க ஒர்க் பண்ணலாம். ஸோ லைவ் சொல்லுங்க. இருங்க, லைவ் ஆரக்கிள் எஸ்கியூஎல் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. ஸோ என்னோட ஸ்க்ரீன் விசிபிளா இருக்குது என்ன. ஸோ இதுல லைவ் ஆரக்கிள் எஸ்கியூஎல் லாகின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த செகண்ட் ஒன் இருக்குல்ல, ஆரக்கிள் ஃப்ரீ எஸ்கியூஎல் சொல்லிட்டு, ஸோ இதுக்குள்ள போயிட்டு நீங்க ஒரு சைன்இன் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ அதை சைன்இன் பண்ணிட்டு நீங்க உள்ள போனீங்கன்னா ஆஸ் வெல் அஸ் அதுலயும் வந்துட்டு நமக்கு எம்ப்ளாயிஸ் டேபிள் எல்லாமே இருக்கும். ஆனா அதுல நீங்க எப்படி ரன் பண்ணணும்னா HR.employees-ங்கிறத நீங்க டைப் பண்ணணும். அதாச்சும் டேபிள் நேம் வேணும்னா நீங்க .employees. இப்போ நம்ம டேபிள்னால டைரக்டா எம்ப்ளாயிஸ்ங்கிறத நம்ம கனெக்ட் பண்ணிட்டு பார்ப்போம். பட் இது அப்படி கிடையாது. ஸோ நான் ஆல்ரெடி லாகின் தான் பண்ணி வச்சிருக்கேன் போல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல செலக்ட். ஸோ யாரெல்லாம் ஆரக்கிள் இன்ஸ்டால் பண்றதுக்கு இஷ்யூ வருதோ ஸோ அவங்க எல்லாருமே இந்த கம்பைலர்ஸ் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க.
இந்த இடத்துல எம்ப்ளாயிஸ்க்கு முன்னாடி HR.employees அப்படிங்கறத கொடுத்து ரன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்து டேபிள் நேமுக்கு முன்னாடி HR அப்படிங்கிற அந்த ஸ்கீமா நேமோ டேட்டாபேஸ் நேமோ கொடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சுனிதா இருக்கீங்களா? சுனிதா, மோனிகா, எஸ் காயத்ரி பிரசாத். மோனிகாவா? ஓகே. காயத்ரி எத்தனை क्वेश्चंस கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க? அரௌண்ட் 15 கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் காயத்ரி. ஓகே. பிரதாபன்? மேம் அசைன்மெண்ட் தனியா கொஸ்டின் கொடுத்துருக்கீங்களா? ஆமா, அதுவும் தான் முடிக்கணும். அது காப்பி குரூப்ல இருக்காது, எனக்கு ரீஷேர் பண்றீங்களா? ஒரு ஓகே. அந்த 50 क्वेश्चंसல எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 55 தான் வச்சிருக்கேன். கண்டினியூஸா 3 days லீவ் இருக்கு, அதில் முடிச்சிடுங்க. டைம் இல்லை, கொஞ்சம் போயிட்டு இருக்கேன். பிரதாபன் இருக்கீங்களா? ஆனந்த்? எஸ் மேம். மேம் அசைன்மெண்ட் எஸ்டர்டே கொடுத்தோம், அது ப்ரீவியஸ் டே தான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அண்ட் 50 क्वेश्चनல 18 क्वेश्चन கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். ஓகே. சங்கவை? நான் வந்து 28 questions கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அந்த ஓகே. அசைன்மெண்ட் வந்து ஒரு 5 questions கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சுஹாஷினி? 50 क्वेश्चंसல 18 क्वेश्चन கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த 3 days, நாளைக்கு, நாளானைக்கு, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, ஸோ இந்த டேஸ்ல நீங்க அந்த 50 கொஸ்டின்ஸுமே கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஸ்ரீலக்ஷ்மி, நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ் முடிச்சிருக்கீங்க? சபரிநாதன்? ஹலோ மேம், ஆடிபிள் எத்தனை கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட்? ஆடிபிள் தான், சொல்லுங்க. மேம் எத்தனை கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க? 17 questions கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். மதன்? ஓகே. மதன் இன்னைக்கு வரல. அண்ட் தென் மோனிகாவா? இல்ல, மதன் அண்ட் நிவேதிதா இன்னும் வரல. கரெக்டா? அதே மாதிரி கார்த்திக்கும் வரலையா? 1 செகண்ட். கவிதாவா? ஓகே ஓகே. சுனிதா? பிரதாபன்? நிவேதிதா கரெக்ட்? எத்தனை क्वेश्चंस கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க? சரி, ஓகே. சோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? சப்கரி. சப்கரினா என்ன? ஒரு கோரிக்குள்ள இன்னொரு கோரிக்குள்ள. சோ அது எப்படி ரன் ஆகும்? அவுட்டர் query ரன் ஆகும். ஓகே. சரி, இதுல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சப்கரிஸ் இருக்கு? இது கூடவே கனெக்டட். மல்டிபிள் காலம் சப்கரி, ஸ்கேலார் சப்கரி அண்ட் கோரிலேட்டட் சப்கரிஸ் இதெல்லாம் இருக்கு. சரி, ஓகே. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்ல ஃப்ரம் கிளாஸ், வேர் கிளாஸ், மல்டிபிள் காலம்ஸ் இந்த 3 சப்கரிஸும் பார்த்தோம்.
செகண்டா தான் பார்த்தோம். நார்மல் நார்மல் தான் வேர் கிளாஸ். ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல ஃப்ரம் கிளாஸ் சப்கரியும் அண்ட் தென் நார்மல் சப்கரி தான் வேர் கிளாஸ் சப்கரி. தென் வேற என்ன பார்த்தோம்? மல்டிபிள் காலம் சப்கரி பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ப்ரீவியஸ் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம். சப்கரினா என்ன, அதோடைய டைப்ஸ் என்னென்ன இருக்குது. ஸோ அந்த டைப்ஸில் ஃபஸ்ட்டு 3 டைப்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நெஸ்டட் சப்கரினா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கிளாஸோட இது. ஸோ நெஸ்டட் சப்கரினா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு மேக்ஸிமம் ஆஃப் சேலரியை நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நெஸ்டட் சப்கரின்னு எடுத்துக்கோங்க. ஸோ நெஸ்டட் சப்கரியில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு மேக்ஸ் ஆஃப் சேலரியை எடுக்கணும். மேக்ஸ் ஆஃப் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் டேபிள். ஓகேவா? ஸோ இதுல இருக்க ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும்? இருக்கத்துலேயே யாருடையது சேலரி மேக்ஸிமமா இருக்கோ அதை எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அகைன் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இன்னொரு சப்கரியை நான் யூஸ் பண்ணுறேன். செலக்ட் மேக்ஸ் ஆஃப் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் தேர்ட் மேக்ஸிமம் சேலரி எடுத்துருக்குமா? இல்ல இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சப்கரி கொடுத்தோம்னா இது என்னவா ஆகும்? இதோட ரிசல்ட் இங்க வரும். ஸோ இதை விட லெஸ் தேனா நமக்கு என்ன இருக்கோ அது வந்துட்டு நமக்கு கொண்டு வரும், விச் மீன்ஸ் செகண்ட் ஹையஸ்ட் சேலரி. இன்ஸ்டெட் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க டைரக்டா 24,000க்கு கீழே யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த ரெக்கார்ட்ஸை ரிட்ரைவ் பண்ண சொல்றேன். இந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் அந்த 24,000 ஒரு சப்கரியாவும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். புரியல? இருங்க, இது நெஸ்டட் சப்கரி. இது வந்து மல்டிபிள் ஜாயின்ஸ் உள்ள இந்த இன்னர் queryல மேக்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த query-யை மட்டும் நான் ரன் பண்றேன். எனக்கு என்ன பண்ணும்? எம்ப்ளாயிஸ்ங்கிற டேபிள்ல போயிட்டு யார் மேக்ஸிமம் சேலரி இருக்காங்களோ அவங்கள்தான் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். அந்த சேலரியை எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அகைன் நான் இப்போ என்ன பண்றேன்னா டைரக்டா இப்போ நான் இந்த மாதிரி கொடுக்காம, ஸோ இப்படி நான் டைரக்டாவே கொடுத்துடலாம். பட் அப்படி கொடுக்காம நான் என்ன பண்ணேன்னா ஒரு சப்குவரியா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும்? 24,000 கிட்ட எது இருக்கோ அதுதான் எனக்கு கொண்டு வரும். ஓகேவா? ஸோ 17,000. ஸோ அதுதான் என்னுடைய மேக்ஸ் ஆஃப் சேலரின்னு சொல்லிட்டு கொண்டு வருது. அண்ட் அகைன் நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் மேக்ஸ் ஆஃப் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் வேர் சேலரி இஸ் லெஸ் தென் இது மாதிரி கொடுக்குறேன். ஸோ இதோடைய ப்ரீவியஸாக வந்த ரிசல்ட் என்னது? 17,000. அந்த 17,000லேருந்து இன்னொரு மேக்ஸ் ஆஃப் சேலரி நம்ம எடுக்கிறோம். லெஸ் தேனாக இருக்கணும். இப்போ 70,000க்கு எது லெஸ்ஸாக இருக்கும் அது வந்துட்டு நமக்கு ரிட்டர்ன் பண்ணும்.
சாரி, மேக்ஸ் ஆஃப் சேலரியில் பராந்தசிஸ் போட மாட்டேன். ஸோ இதுதான் தேர்ட் ஹையஸ்ட் சேலரி. ஸோ இன்னர் கொரி மட்டும் ரன் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் சேலரியை கொண்டு வந்தது. அண்ட் தென் அதை மறுபடியும் நான் இன்னொரு நெஸ்டட் இது பண்ண போது அதுலேருந்து எனக்கு செகண்ட் ஹையஸ்ட் சேலரியே கொண்டு வந்துச்சு. ஸோ இப்போ மறுபடியும் ஒரு நெஸ்டட் சப்கரி யூஸ் பண்ணுறப்போ எனக்கு தேர்ட் ஹையஸ்ட் சேலரியை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி சினாரியோஸில் தான் நம்ம சப்கரிஸை யூஸ் பண்ணணும், நெஸ்டட் சப்கரிஸை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெஸ்டட் சப்கரினா மல்டிபிள் சப்கரிஸை நம்ம யூஸ் பண்ணுறது. ஒரு சப்கரிக்குள்ளே இன்னொரு சப்கரின்னு அந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் நமக்கு போகும். ஸோ சம்டைம்ஸ் நம்மளோட இன்டர்வியூஸில் தேர்ட் ஹையஸ்ட் சேலரி ஆர் செகண்ட் ஹையஸ்ட் சேலரி மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்படி இல்ல, அது ஓகே தான். ஆனா வந்துட்டு இப்ப நான் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டோம்னா தேர்ட் ஹையஸ்ட் சேலரி, தேர்டா யார் ஹையஸ்டா இருக்காங்களோ ஹையஸ்ட் அப்ப சார்ட் பண்ணி இப்ப நம்ம இத வந்துட்டு இப்படியும் போடலாம். இதுக்கு இன்னொரு மெத்தடும் நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன மெத்தட்? டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்ணலாமா? டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொன்றுக்கும் ரேங்க் கொடுத்து தேர்ட் ரேங்க் ஏதோ அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நம்மளுக்கு ஒரு 20th ரேங்க்ல இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் வேணும்னாலும் அதை வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சப்கரிஸாக போட்டுட்டு போகணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் சப்கரிஸை நம்ம யூஸ் பண்ணி இப்போ நம்மளுக்கு தேர்ட் ஹையஸ்ட் சேலரினால இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிட்டேன். இதுக்கே வந்துட்டு டைம் காம்ப்ளெக்சிட்டி நிறையவே இருக்கும். ஸோ இப்படி இல்லாமல் நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு 13th சேலரி வந்து எனக்கு தேவை, 13th ஹையஸ்ட் சேலரி தேவைன்னா அப்போ நான் இது எப்படி போட்டிருப்பேன்? இன்னொரு நெஸ்டட் லூப், இன்னொரு நெஸ்டட் சப்கரி, இன்னொரு நெஸ்டட் சப்கரின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மல்டிபிள் சப்கரிஸை நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்காக தான் இதில் இந்த மாதிரி ஒரு டிமெரிட்ஸ் நமக்கு இருக்கு. இட்ரேட்டிவ் மெத்தட் மாதிரி கிடையாது. அதுக்கு நம்ம வந்துட்டு டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்ணிட்டோம்னா கரெக்டாக ஒர்க் ஆகும். இதுவும் நம்ம கரெக்டாக ஒர்க் ஆகும் தான். பட் இப்போ ஸ்பெசிஃபிக்காக நம்ம இன்டர்வியூஸ்ல இதில் ஆன்சர்ஸ் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, இதையும் சொல்லலாம். ஆர் எல்ஸ் நம்ம டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னும் சொல்லலாம். அதுதான் கரெக்டாக இருக்கும். பிகாஸ் நம்மளுக்கு செகண்ட் ஹையஸ்ட் சேலரினாலும் நம்ம கண்டிஷன்ஸ் 2ன்னு சொல்லி மாற்றிக்கலாம். அதனால ஈக்குவல் டு 13 போட்டா ஃபர்ஸ்ட் ஓனா செக் பண்ணிட்டு 13th வரும்போது அதுவே பண்ணலாம். ஓகேவா? இது புரியுதா? ஸோ இதுதான் என்னன்னா நெஸ்டட் சப்கரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா பிரிண்ட் ஃபர்ஸ்ட் நேம், டிபார்ட்மெண்ட் நேம், சிட்டி, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நேமுங்கிற காலம் வந்துட்டு எதில் இருக்கும்? எம்ப்ளாயிஸ் டேபிள்லேருந்து ஃபர்ஸ்ட் நேம் இருக்கும். டிபார்ட்மெண்ட் நேம் வந்துட்டு டிபார்ட்மெண்ட்ஸ்னு ஒரு டேபிளில் இருக்கும். சிட்டிங்கிறது அது லொக்கேஷனுங்கிற டேபிளில் இருக்கும். கண்ட்ரி நேம் கண்ட்ரி டேபிளில் இருக்கும். அதேமாதிரி ரீஜியன் நேம் ரீஜியன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்குது, அதுலேருந்து இருக்கும். ஸோ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா 105ன்னு இருக்கு இல்லையா, அந்த ரெக்கார்டு இருக்கும். அந்த ரெக்கார்டை அந்த ரோல இருக்கக்கூடிய அவங்களுடைய டீட்டெயில்ஸ்ல இதெல்லாம் எனக்கு ஷோ பண்ணு அப்படின்னு சொல்றேன். ஸோ தட் இதை நம்ம நார்மலாக வந்துட்டு ஜாயின்ஸ்லேயே பார்த்தோம். ஜாயின்ஸ்ல நம்ம வந்துட்டு எல்லா டேபிள்ஸ் கூடயும் ஜாயின் போட்டு ஒர்க் பண்ணலாம். ஆர் எல்ஸ் நம்ம இந்த மாதிரி ஒரு சப்கரியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எடுத்திருக்காங்கன்னா ரீஜியன்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த ரீஜியன் ஐடியை வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணுறாங்க. அகைன் கண்ட்ரி ஐடியை வச்சு நம்மளுக்கு கண்ட்ரீஸ்லேருந்து ஃபில்டர் பண்ணுறாங்க. அகைன் லொக்கேஷன்ஸ்லேருந்து நம்மளுக்கு லொக்கேஷன் ஐடியா ஃபில்டர் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்மளுக்கு நெஸ்டட், இதுதான் நெஸ்டட் சப்கரின்னு சொல்கிறது. ஸோ நம்மளுடைய ரியல் டைமில் இந்த மாதிரி எங்கேயுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மல்டிபிள் டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தால் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் லெவலில் அது வந்து ரொம்ப அடி வாங்கும். ஸோ அதனால நம்ம இதை வந்து அந்தளவுக்கு நம்ம யூஸே பண்ண மாட்டோம்.
ஜஸ்ட் லைக் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதை தாண்டி ரியல் டைமில் மோஸ்ட்டாக நிறைய என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிடிஇ கான்செப்ட்னு ஒன்று இருக்குது, காமன் டேபிள் எக்ஸ்பிரஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நான் சொல்லும் போது அது வரும்போது நான் அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது புரிஞ்சுதா? ஸோ நான் இது எதுக்காக எல்லாத்தையும் டைப் பண்ணி காட்டாமல் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன்னா, இதெல்லாம் இன்டர்வியூஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் போகும், தவிர ரியல் டைமில் இது எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அப்படி யூஸ் பண்ணோம்னா அது பர்ஃபார்மன்ஸ் லெவலில் நமக்கு ரொம்ப அடி வாங்கும். ஸோ அதே மாதிரி இப்போ சப்கரியில் வந்துட்டு நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ இதை மட்டும் நான் ரன் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகும், ரீஜியன் ஐடி ரீஜியன் நேம்ங்கிறது வந்திருக்கு. ஸோ இதே நான் வந்துட்டு இந்த இடத்துல இப்போ ரீஜன் ஐடியிலேருந்து நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன், இது கண்ட்ரிஸ் டேபிளில். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும், டூ மெனி வேல்யூஸ், பிகாஸ் மல்டிபிள் காலம்ஸ் இங்கே வந்திருக்கும். ஸோ நம்ம இங்கே என்ன காலம் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கேயும் சிங்கிள் காலம்ஸ் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதை தான் இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. கண்ட்ரி ஐடி மட்டும் எடுத்திருப்பாங்க, அதே மாதிரி ரீஜியன் ஐடி மட்டும் எடுத்திருப்பாங்க. ஸோ பர்டிகுலராக எனக்கு அந்த ஒரு வேல்யூ இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலம் மட்டும் எடுத்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது புரியுதா? இதே query தான் ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். அதே query தான் நம்ம சப் query யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா இதை ஃபஸ்ட்டு ரன் பண்ணுவோம். ஸோ இதுலேருந்து நமக்கு ரீஜியன் ஐடிலாம் வரும். ஸோ அகைன் நான் இதை ரன் பண்ணுறேன். எனக்கு அந்த ரீஜியனில் இருக்கக்கூடிய கண்ட்ரி ஐடியெல்லாம் எனக்கு கொண்டு வரும். அகைன் நான் வந்துட்டு லொக்கேஷன் ஐடியை ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் யோசிக்கணுன்னே அவசியம் இல்லை, ஏன்னா இது ரியல் டைமில் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அந்த கண்ட்ரியில் இவ்வளோ லொக்கேஷன் ஐடிஸ் நம்மளுக்கு இருக்குது. அகெயின் நான் டிபார்ட்மெண்ட் ஐடி எடுக்கிறேன். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் ஐடியிலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதெல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட் ஐடிலாம் அதில் சஸ்டெயினபிளாக இருக்குது. ஸோ அகைன் நெக்ஸ்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட் ஐடியிலேருந்து என்னென்ன எம்ப்ளாயீஸ்லாம் அங்கே இருக்காங்க அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 105ங்கிற எம்ப்ளாயி தான் நம்மளுக்கு ஃபில்டர் ஆகிட்டு கொண்டு வரும். லொகேஷன் ஷாயின் ஓட இருக்கும்போது அந்த நேம் லொகேஷன் கண்ட்ரி நேம் பிரிண்ட் ஆயிருந்துச்சு. எம்ப்ளாயி ஐடி அண்ட் தென் வேறு எனக்கு லொகேஷன் ஐடி. கண்ட்ரி ஐடி கரெக்ட். மேம் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் இருக்கு இல்லையா, அதனால அது வரல. டேபிள் செலக்ட் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் இருக்கு இல்லையா, ஸோ ரீஜன் ஐடி
லொகேஷன் ஐடி அப்பனா லொகேஷன் ஐடியே ஒர்க் ஆகாம தானே இருக்கணும். அது எப்படி ஒர்க் ஆச்சு? அந்த ஜாயின் பண்ணும்போது அந்த சவுத் லைக் பிளேசஸ் வந்துச்சு. ஸோ இப்படி தான் நம்மளுடைய நெஸ்டட் லிஸ்ட் நெஸ்டட் சப்கொரி வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ எம்ப்ளாயிஸ் டேபிளில் நமக்கு இது 2 காலம் தான் இருக்குது. ஸோ நான் ஸ்டார் கொடுத்து அந்த எம்ப்ளாயோடைய டீட்டெயில்ஸை நான் எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் நான் வந்துட்டு E.star. ஸோ ஜாயின்ஸில் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி சப்கரியில் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்துட்டு இன்டர்வியூஸ்லேயும் மோஸ்ட்டாக கேட்க மாட்டாங்க. நெஸ்டட் சப்கரினா என்னென்னா நிறைய யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது, நிறைய சப்கரிஸ் போட்டுகிட்டே போகிறது. ஸோ அதுதான் என்னென்னா நெஸ்டட் சப்கரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் சப்கரி. ஸ்கேலார் சப்கரினா என்னன்னா எனக்கு வந்துட்டு இந்த செலக்ட்ல நான் யூஸ் பண்ணக்கூடியது. செலக்ட் கிளாஸ்ல யூஸ் பண்ணக்கூடியது தான் எனக்கு ஸ்கேலார் சப்கரி. எதுவுமே நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம யூஸ் பண்றது எல்லாமே ஃப்ரம் கிளாஸ் சப்கரியும் வேர் கிளாஸ் சப்கரியும் தான் மோஸ்டா நம்ம யூஸ் பண்ணோம். அதை தாண்டி கோரிலேட்டட் சப்கரியும் யூஸ் பண்ணோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஜஸ்ட் அப்படின்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல இந்த மாதிரி கொடுத்து ரன் பண்றேன். ஓகேவா? ஸோ என்னுடைய காலம் அண்ட் தென் வேல்யூ நமக்கு எய்மோருங்கிறத ரிட்டர்ன் பண்ணுது. சேம் அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸை நான் யூஸ் பண்ணுறேன். சம்டைம்ஸ் இன்டர்வியூஸில் இப்போ இன்ஃபோசிஸ் மாதிரினா நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ 1 கொடுத்தனா எனக்கு 1 அப்படி தான் ரிட்டர்ன் பண்ணும். எய்மோர்னா எய்மோர் அப்படி தான் ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் நான் 1 + 6 கொடுத்தனா 7ன்னு சொல்லிட்டு எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதே தான் ஸ்கேலார் சப்கரியில் நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ 1, இந்த இடத்துல இந்த மாதிரி நமக்கு ஒர்க் ஆகும். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸை நான் அரித்ன்னு போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒர்க் பண்ணுறது தான் இந்த ஸ்கேலார் சப்கரி. ஸ்கேலார் சப்கரினா என்னென்னா நம்ம இந்த மாதிரி ஒரு காலமை நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஒன்று யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஒரே ஒரு சப்கரியை நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறது தான் ஸ்கேலார் சப்கரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோரிலேட்டட் சப்கரி. கோரிலேட்டட் சப்கரினா என்னென்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகும். எப்படின்னா இப்போ நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னர் கொரி ரன் ஆச்சு, அதுக்கப்புறமா அவுட்டர் கொரி ரன் ஆச்சு. ஆனால் இது அப்படி கிடையாது. அவுட்டர் கொரி ஃபர்ஸ்ட் ரன் ஆகும், அதுக்கப்புறம் தான் இன்னர் கொரி எனக்கு ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோரிலேட்டட் சப்கரி.
ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அவுட்டர் query தான் ரன் ஆகும். அது ரன் ஆயிட்டுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய இன்னர் queryக்கு இது ரன் ஆகும். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா print department details which are in departments table. ஸோ நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் டேபிள்ஸ்ல எதெல்லாம் டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கோ அந்த டிபார்ட்மெண்ட் ஐடியோட டீட்டெயில்ஸ்னா நான் ஃபிளெச் பண்ணி இங்க பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் ஐடியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள்ல டிபார்ட்மெண்ட் ஐடியை எடுத்துக்கிறேன். ஸோ அது எதுல இருந்துன்னா என்னுடைய எம்ப்ளாயிஸ் டேபிள்ல இருக்கக்கூடிய எல்லா காலம்ஸும். ஸோ நீங்க வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்டிங் நமக்கு என்ன பண்ணும், டூப்ளிகேட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுமா, டிபார்ட்மெண்ட் ஐடி ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை ரன் பண்றேன். எனக்கு 12 ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் 110 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய டேபிள்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாளைக்கு கிளாஸ்ல டிடிஎல் டிஎம்எல் அதை பத்தி பார்ப்போம். ஓகேவா? ஸோ நம்ம எப்படி ஓனா ஒரு டேபிளை கிரியேட் பண்றது, அதில் எப்படி இன்சர்ட் பண்றது, லைக் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா 12 ரோஸ் வந்துட்டு எனக்கு இங்கே ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதே query தான் இப்போ நான் மறுபடியும் எழுதுறேன். டிஸ்டிங் டிபார்ட்மெண்ட்ஸ். இப்போ டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள்ல எனக்கு அதை தாண்டி வேற என்னென்ன ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குன்னா 120ல இருந்து எனக்கு மொத்தம் 270 வரைக்கும் அடிஷ்னலா ரெக்கார்ட்ஸே இருக்கு. ஓகேவா? ஸோ மொத்தம் 27 ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு இதுல இருக்கு. ஸோ இப்போ காமனா எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த 12 தான் ரெண்டுத்துலயும் காமனா இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ அதை தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபிளஷ் பண்ணி எடுக்கிறேன். ஸோ அதை தான் இங்க நான் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஸோ இங்கே நான் என்ன கேட்டிருக்கேன்னா டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் தான் எனக்கு தேவை. எதெல்லாம் எனக்கு எம்ப்ளாயிஸ் டேபிளில் வந்திருக்கும் ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் ஐடியோடைய டீட்டெயில்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன டிபார்ட்மெண்ட் ஐடியெல்லாம் இருக்குங்கிறத எடுத்துக்கிறேன். ஸோ அதுலேருந்து நான் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபிளெச் பண்ணி இங்கே இது பண்ணுறேன், ஷோ பண்ணுறேன். ஸோ இது புரியுதா? இதை நம்ம ரன் பண்ணோம்னா என்ன ஆகும், டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய டேபிள்லாம் இங்கே வரும். ஸோ இன்ஸ்டிட் ஆஃப் எனக்கு இந்த ஒரு ரெக்கார்டும் நான் இங்கே போட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு பதில் நான் ஒரு query-ஆ இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். நம்ம நார்மலாக ஃபில்டர் பண்ணோம்னா என்ன கொடுக்கும், 60,70 இல்லை 80 இந்த மாதிரி கொடுக்குமா இந்த இடத்துல. ஸோ இன்ஸ்டிட் ஆஃப் தட் நான் இந்த மாதிரி கொடுத்து ரன் பண்ணுறேன். ஸோ அதே தான் உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த இந்த சொல்லுங்க, காமனா இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ். ஸோ என்னெல்லாம் காமனா இருக்கும் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக அதை நான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ நம்மளோட எம்ப்ளாயிஸ் டேபிள்ல மொத்தமா ஒரு 12 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. எதுலன்னா 10ல இருந்து 110 வரைக்கும் இருக்கும் டிபார்ட்மெண்ட் ஐடி. இதே வந்துட்டு நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள்ல அதுதான் நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ரெக்கார்டு. இதே வந்துட்டு எம்ப்ளாயிஸ் டேபிள்ல எம்ப்ளாயியோட ரிலேவெண்டா இருக்கக்கூடிய டேபிள் அது. ஸோ எம்ப்ளாயிஸோட ரிலேட்டடா என்னெல்லாம் இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்மளோட எம்ப்ளாயிஸ் டேபிள்ல பார்க்கலாம். ஸ்பெசிஃபிக்கா ஒரு டிபார்ட்மெண்ட்டை பத்தி நம்ம பார்க்கணும்னா அதை நம்ம டிபார்ட்மெண்ட் டேபிள்ஸ்ல பார்க்கலாம். ஸோ அதில் ஒரு 4 காலம்ஸ் இருக்க போது டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் நேம், லொகேஷன், லைக் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா அந்த டிபார்ட்மெண்ட் டேபிள்ஸ்ல எதெல்லாம் இருக்குன்னா மொத்தம் 27 ரெக்கார்ட்ஸ் இருக்கும். விச் மீன்ஸ் 10ல இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு நம்மளுக்கு டோட்டலா 210 270 கிட்ட இருக்கும். ஸோ அதுதான் நான் இங்க ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது எதெல்லாம் காமனா இருக்கக்கூடியது ரெண்டு டேபிள்லயும் இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா 10ல இருந்து 110 வரைக்கும் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரெக்கார்ட்ஸ் தான் நமக்கு காமனா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்றேன்னா இந்த டேட்டாஸை நான் இந்த மாதிரி கொடுக்காம செப்பரேட்டா ஒரு டேட்டா செட்டா கொடுக்காம நான் இந்த மாதிரி ஒரு query-ஆ ரைட் பண்றேன். புரியுதா?
எம்ப்ளாயிஸ்ல இருக்க டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் கேட்கணும். ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடி மட்டும்தான் இங்க employees பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய நான் ஒரு டேட்டா செட்ஸா கொடுக்கறதுக்கு பதிலா நான் இந்த மாதிரி query-ஆ யூஸ் பண்றேன். இந்த மாதிரி ஒரு query-ஆ யூஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் query-யை நீங்க அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவும் சேம் தான். இது என்ன பண்றாங்க, எக்ஸிஸ்டர்ஸ் அப்படிங்கிறத செக் பண்றாங்க. இன்னும் எக்ஸிஸ்டர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்சஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்றத இன்னை விட நமக்கு பர்ஃபார்மன்ஸ் லெவலில் எக்ஸிஸ்டர்ஸ் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னில் இருக்கக்கூடிய இந்த டேட்டா செட்ஸ் ஒன்றும் போயிட்டு கம்பாரிசன் பண்ணும். பட் இது வந்துட்டு அப்படி இருக்காது. அப்படியே ஓவர் வியூவா பார்த்து இதெல்லாம் வந்துட்டு எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற டோட்டல் டேட்டா செட்ஸ் வச்சு நமக்கு செக் பண்ணும். ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்க.
சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டடோ இதே மாதிரி தான் இன் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி தான் எக்ஸிஸ்டர்ஸோ ஒர்க் ஆகும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு தியரிட்டிக்கலாக பார்த்து வச்சுக்கோங்க. புரியல? நம்ம அந்த ஃபங்க்ஷன்ஸ் அதுல நம்ம எக்ஸிஸ்ட்லாம் ஆஹா, இது ஃபங்க்ஷன் கிடையாது. இன்னுக்கு இன்னும் எப்படி அப்படியே ஃப்ரண்ட்ல லீனா நான் கேளுங்க, இல்லைன்னா வந்துட்டு நவீன் சார் கிட்ட கேளுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சப்போஸ் இப்போ நான் இந்த இடத்துல அது ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ் அது ஆப்ரேட்டர்ஸ்லாம் கிடையாது, ஜஸ்ட் அது ஒரு டேர்ம் மாதிரி. ஸோ அந்த டேர்ம் வந்துட்டு அதுக்கும் இன்னுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் லைக் இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது அப்படியே நான் காப்பி பண்ணி இதுலேயும் போட்டுறேன், கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ உங்களோட இன்டர்வியூஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு செலக்ட் 1 ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா 107 ரெக்கார்ட்ஸ்க்கும் 111 டம்மியா நமக்கு சேவ் ஆகும். சேவ் ஆகாது, நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். ஒரே நிமிஷம் இருங்க. என் ஃப்ரெண்டு டேட்டா அனலிஸ்ட் தான் கேட்டேன், அக்கறை தான் சொல்கிறோம். அவர் பேசிட்டேன். அவர் ஒரு 3 days தான் வந்திருக்காரு, 3 நாள் தான் வந்திருந்தாரு. அவங்க அங்க இருந்து பேசுறதுனால உங்களுக்கு கேக்குது. நாங்க பேசுறது கேக்குது. ரொம்ப லைட்டா நான் கூட நினைச்சேன் மைக் இதாவது சொல்றேன். நம்ம ஆண்டோட பெரிய அட்டெண்டன்ஸ் கேட்பாங்க. டேட்டா அனலிஸ்ட் போறதுன்னா பேக்கேஜிங் போகும், தலை வலி பெரிய தலை கஷ்டம்ங்களா? எனக்கு இப்போ என் இதில் நான் அடுத்த லெவல் போகிறேன். என் இதில் ஸ்ட்ரெஸ் ரொம்ப இருக்காது. இப்போ அடுத்த லெவல் போகணும்னா மண்டே வச்சுக்கணும். என் ஃப்ரெண்டு இருக்கும், என்ன இருந்தாலும் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. என் ஃப்ரெண்டு இருக்கான், நீங்க எத்தனை வருஷம் 9+6. அப்போ நீங்க டேட்டா அனலிஸ்ட் இருக்கீங்களா? சாலரி பேக்கேஜ் எங்க தராங்க? 8 LP. இப்போ அதுக்கு ETL படிச்சாலுமே நமக்கு 10-12 கிடைக்கும்ல டெஸ்டிங்க்கு. அதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு 12 போறது இல்லை. இப்போ என்ன 12 போகிறது இல்லை. இப்போ இதுல நான் உங்களுக்கு செக் பண்றேன். டேட்டா அனலிஸ்டோட ETL டெஸ்டிங்க்கு தான் நிறைய வேகன்சி இருக்கு. டேட்டா அனலிஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, என் ஃப்ரெண்டு வந்து 14 lakhs வாங்கினான். 3 வருஷம் முன்னாடி கிளாஸ் ஆகும். 14 lakhs பிரச்சனை. அவன் 2 வருஷம் அந்த ஹைக்கு இது கொடுக்காம என்ன பண்ணாங்க, கோவிட் எடுத்தது. அவன் லெவலில் அவன் பண்ணுற வேலைக்கு இப்போ அவனுக்கு எடுத்து ரெக்ரூட் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு 35 லட்சம் சாலரி. ஸோ இவன் இப்போ ஜம்ப் ஆனா 45-50 lakhsக்கு ஜம்ப் ஆகணும் வருஷத்துக்கு. வருஷ பேக்கேஜ். ஆனா வேலை ரொம்ப புரிஞ்சுவாங்க. டேட்டா இன்ஜினியரிங் ஒரு டீம் இருக்கும், அவனுங்க பண்றதுமா இப்போ அவர் என்ன பண்றது? இப்போ அவர் என்ன 14 தான். இப்போ நீங்க சொல்றீங்க டேட்டா சயின்ஸ் இங்கே ஜம்ப் பண்ணா 33 போகும். ஆமா ரெண்டு தாராளமா 100% போடுவான். ஆனா இப்போ ஒரு வர்க் பண்றது ரொம்ப பிளேஸ்மென்ட் கன்ஃபார்ம் யாரு பிகாஸ் தெரிஞ்ச எல்லாருமே my friend Snowflake தான் இல்ல இது அவங்க காலேஜ்ல ஷேர் பண்ணி வச்சிருக்காங்க புக்ல. நான் டேட் பார்த்தேன் 2026 பிப்ரவரி வரைக்கும் பிளேஸ்மென்ட் ஆஃபர் லெட்டர். நான் பண்ண பார்த்தேன் சார். एक्चुअली எவ்வளவு நான் பண்ணேன் அவங்க ஸ்டேட் சீட்ல வர்க் பண்றாங்க. அவங்க ஸ்டேட் சீட் இருக்குல
மேம் மைக் இஸ் ஆன். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டை மட்டும் கொடுத்து ஃபில்டர் பண்ணுறேன்னா, அப்போ எதுக்கு ஒரே ஒரு ரோல 1 மட்டும் எனக்கு ரிட்டர்ன் வரும். பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம சிங்கிள் ரெக்கார்ட்ஸும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சம்டைம்ஸ் நம்மளோட இன்டர்வியூஸில் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்ஃபோசிஸ், டிலாய்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் அப்பேர் ஆகுறீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி ஒரு கொஷின் வந்து எஸ்கியூலேருந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு query போட்டிருந்தேன் இல்லையா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் என்னுடைய டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள்லேருந்து ரெக்கார்டு எடுத்தது. ஸோ எந்த query அது? இது போட்டேன் இல்லையா? ஸோ இதை நம்ம இந்த மாதிரியும் எழுதலாம். டைரக்டாக நம்மளுடைய டேட்டாஸ் கொடுத்தோம் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி பண்ணால் நமக்கு வந்துட்டு ஹியூஜ் பர்ஃபார்மன்ஸ் லெவலில் மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் லெவலில் கொஞ்சம் அடிவாங்க. ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி query-யை போட்டோம். ஆமாம். ஸோ டைனாமிக்காக ஒவ்வொரு டைமும் ஒரு ரெக்கார்ட் ஆட் ஆகுறப்போ இங்கே மிஸ் ஆகும். ஸோ அதுக்காண்டி தான் நம்ம இங்கே இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே இன்ன நாட் இன் எந்த மாதிரி வேணாலும் query நம்பர் எழுதிக்கலாம். சரிங்களா? ஆமாம் மேம் இங்க அவுட்டர் குவரி ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகி இன்னர் குவரி செகண்ட்னு சொன்னீங்க. அது வந்துட்டு என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த query எப்படி ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த எக்ஸிஸ்டர்ஸ் இந்த query எப்படி ஒர்க் ஆகுங்கிற ஒரு ஐடியா இருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ இந்த query-யை நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள்லேருந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுலேருந்தே எனக்கு என்ன செக் பண்ணுறேன்னா, என்னுடைய டிபார்ட்மெண்ட் ஐடி ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் டேபிள். இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். என்ன கண்டிஷன்? E.department ID = D.department ID. ஸோ டிங்கிறது எனக்கு இங்கே இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடி, இங்கே இருக்க அலியாஸ் நேமாக நான் இங்கே யூஸ் பண்ணுறேன்.
ஸோ நம்ம இன்னர் கொரியை ஃபர்ஸ்ட் ரன் பண்ணா அது ரன் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா ரன் ஆகாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய அவுட்டர் கொரி ரன் ஆயிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய இன்னர் கொரி ஒர்க் ஆகும். ஓகேவா? பிகாஸ் இது ரெண்டுமே டிபெண்டன்சிஸா இருக்கும். ஸோ அதுதான் என்னன்னா கோரிலேட்டட் சப்கொரின்னு சொல்லுவாங்க. அவுட்டர் கொரியும் இன்னர் கொரியும் கோரிலேட்டடா இருக்கும். ஸோ இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ரன் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இது புரியுதா? ஸோ அதே மாதிரி தான் இதுவும் நாட் இன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாட் இன் யூஸ் பண்ணி உள்ள என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்டிங் டிபார்ட்மெண்ட் ஐடி ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் டேபிளில் நமக்கு டிஸ்டிங் பண்ணிட்டு அதுலேருந்து டிபார்ட்மெண்ட் ஐடி எதெல்லாம் நாட் நல்லுன்னு இருக்கும். ஏன்னா நமக்கு ஒரு ரெக்கார்டு வந்து நல்லுன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த ரெக்கார்டும் நமக்கு எடுக்கக்கூடாது சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி queries-உம் அப்ளை பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் எல்ஸ் நான் இங்கே இந்த மாதிரியும் ஜாயின் கண்டிஷன்ஸாகவும் கொடுத்துக்கலாம். ஸோ இது புரியுதா? ஸோ இது எல்லாமே என்னன்னா கோரிலேட்டட் சப்கொரிக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் கோரிலேட்டட் சப்கொரிஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் கோரிலேட்டட் சப்கொரி. ஸ்கேலார் கோரிலேட்டட் சப்கொரினா என்னன்னா இப்போ இந்த கொரியை நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு செலக்ட்ல ஒரு சப்கொரிஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம இப்போ வேர்ல போட்ட மாதிரி இது செலக்ட். எப்பவுமே ஸ்கேலார் வந்தாலே நம்ம செலக்ட்ல தான் அந்த சப்கொரியை யூஸ் பண்ணும். ஸோ இது வந்து நம்ம செலக்ட்ல யூஸ் பண்ணி ரன் பண்றோம். செலக்ட்ல நம்ம இது ஒரு காலமா நமக்கு கொண்டு வரும். ஆமா. ஸோ கோரிலேட்டட் சப்கொரினாலே அவுட்டர் கொரி ஃபர்ஸ்ட் ரன் ஆயிட்டு தான் இன்னர் கொரி நமக்கு ரன் பண்ணும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து என்னன்னா நம்ம இங்க எம்ப்ளாயி ஐடி பிரிண்ட் பண்ணும், அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் நேம் வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் ஜாயின்ஸ் யூஸ் பண்றதுக்கு நம்ம இந்த மாதிரி சப்கொரிஸை யூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னன்னா ஸ்கேலார் சப்கொரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து print details of employees whose salary is greater than that department. ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதோடைய ஆவரேஜ் சேலரி எடுத்து ஒவ்வொரு எம்ப்ளாயிஸ் கூடயும் நான் கம்பேர் பண்ணணும். யாரெல்லாம் அந்த ஆவரேஜ் சேலரியை விட அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆவரேஜ் சேலரியை விட கிரேட்டரா வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்பயும் நம்ம இந்த மாதிரி சப்கொரிஸை யூஸ் பண்ணிக்கலாம். கோரிலேட்டட் சப்கொரிஸை யூஸ் பண்ணி ரன் பண்ணலாம். ஸோ இது எக்ஸாம்பிள்ஸ் நீங்க பாருங்க. இல்லை ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் சின்ன சின்ன கண்டிஷன்ஸை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்சர்வ் பண்ணுறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான். சரி, பாதர்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இன்னைக்கு எடுத்தது கண்டிப்பா இன்னைக்கு போய் பாருங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம நாளைக்கு கிளாஸ்ல அதை பார்ப்போம். ஓகேவா? ஸோ நாளைக்கு நம்ம வந்துட்டு எப்படி ஒரு டேபிளை புதுசாக கிரியேட் பண்றது, அதில் எப்படி இன்சர்ட் பண்றது, லைக் இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக இருக்கு. கண்டிப்பாக நான் வந்து தான் ஆகணும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல். நோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு குரூப்பில் அனுப்புகிறேன். ஸோ தேங்க்யூ.